வணக்கம் பிள்ளைகள். வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு இப்ப என்ன செய்ய போறோம்? இப்படி இப்படி வச்சிருக்க கூடாது. இப்படியா இப்படி வைக்கிறேன். இப்படி இந்த 2 விரல்லே முட்டவணும். அப்பதான் இது இந்த அப்படியே நல்லது. சரியோ? இப்படியே திருப்பி வைங்கோ. எங்கிருங்கோ? சரி, கண்ணை மூடிக்கொண்டுருங்கோ. கண்ணை மூடிக்கொண்டு மூச்சு விட்டு வாயால இல்ல மூக்கால விட்டு இங்க பார்த்து கொண்டு இருக்கணும். என்ன இங்க நீங்க நினைக்க வேணும். இதுல அந்த 3வது கண்ணால பாக்குறதுக்கு 3வது கண்ணால நீங்க பாக்குறதுக்கு முயற்சி செய்ய வேணும். அப்போ அந்த 3வது கண்ணால பாக்க உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்க்கணும். நீங்க உண்மையிலேயே பார்த்து கொண்டு இருந்தால் அது உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரியும், அப்படி ஒரு விஷயம் தெரியும். சரியோ? உண்மையா நீங்க பார்த்தா. அப்ப இப்படி இருந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு இதுக்குள்ளால பாருங்க. சரியோ? எல்லாரும் மியூட் பண்ணுங்கோ. எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டு இப்படி நிமிந்திருக்க வேணும். டீச்சரை போல கண்ணை மூடிக்கொண்டு எதால பார்க்கணும்? எந்த கண்ணால பார்க்க வேணும்? 3வது கண்ணால. 3வது கண்ணால பார்க்க வேணும். சரி, நிமிந்துருங்கோ. சரி, கும்பிடுங்க எல்லாரும். மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. அன்னையை தெய்வமாக போற்றுவோம். தந்தையை தெய்வமாக போற்றுவோம். குருவை தெய்வமாக போற்றுவோம். விருந்தினரை தெய்வமாக போற்றுவோம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். அதை நீ தர வேண்டும். அப்ப எல்லாரும் நீங்க இந்த பிரார்த்தனைய நெடுகளும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீட்டிலேயும் செய்யலாம். இப்ப உங்களுக்கு பாடம் வந்திருக்கும் இல்ல கொஞ்சம் எல்லாருக்கும்? யாருக்கு பாடம் வந்துட்டு? இது யாருக்கு பாடம் இன்னும் பாடம் வரையிலையா? இல்ல நீங்கள் பாடம் வரைக்க டீச்சருக்கு சொல்லுவோம். சரியோ? நீங்க உங்களுக்கு பாடம் வந்துடும். இப்ப நீங்க ஒரு பாட்டுக்கு கேட்க என்ன நடக்கிறது? ஒரு நீங்க சினிமா பாட்டு கேட்கல நீங்கள் அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வாயில வர, அல்லது உங்களோட ஏதாவது ஒரு பாட்டு கேட்டா என்ன நடக்கும்? பாரிஷா என்ன நடக்கும்? நாங்க அந்த பாட்டை கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்கா நாங்க வாயால பாடுவோம் இல்லையோ? நீங்கள் ஒவ்வொரு கிழமையும் படிக்க 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 நீங்க நீங்க இது படிச்சு முடிய இந்த கிளாஸ் முடிய சொல்லி பார்க்கணுமோ எனக்கு வருதுன்னு நீங்க சொல்லி பார்க்கணும். சரியோ? கிட்டத்தட்ட இன்னைக்கு 9வது வகுப்புல படிக்கிறோம். அப்ப உங்களுக்கு பாடமா வந்திருக்க வேணும் இல்லையோ? அப்ப நீங்க ஒரு கால் டீச்சருக்கு பாடம் வந்துட்டுன்னா சொல்ல வேணும். ஓ டீச்சர் எனக்கு பாடம் வந்துட்டுதுன்னா நீங்க சீக்கிரம் சொல்லி காட்டலாம். சரியோ? இன்னும் ஒரு கேள்வி என்னண்டா, நீங்க கண்ணை மூடிக்கொண்டு 3வது கண்ணால பாருங்கன்னு சொன்ன நானோ டீச்சர். அப்படி பாக்க நீங்கள் ஏதாவது வேற நினைச்ச நீங்களோ இதைத்தான் பார்த்து கொண்டு இருந்த நீங்களும் இல்ல? பரவாயில்ல சொல்லுங்க. ஏண்டா அப்பதான் நீங்க அந்த கன்சல்டேஷன் நீங்க ஒருநிலை படுத்துறதுக்காக, அப்பதான் நீங்க படிப்புக்கிற பாடத்துல கவனிக்கலாம். அதுக்கு டீச்சர் ஹெல்ப் பண்றதுக்காக. தருஷ்மன் நீங்க என்ன நினைச்சீங்களோ கண்ண மூடிக்கொண்டு கேட்கல தியானமா இப்படி இருக்கீங்க? ஏதாவது நினைச்ச நீங்களோ?
இல்ல இல்ல பரவாயில்ல, இப்ப நீங்க சொல்லலாம், டீச்சர் பேச மாட்டான். ஏதாவது message ஒன்றுமே இல்ல ஒன்றுமே நிக்கல ஒன்றும் வரையில உங்களுக்கு. இல்ல அப்ப இதை மட்டும் தான் பாத்தீங்க. ஓம் எல்லாரும் அப்படியே பாத்தீங்க. ஒரு ஏதாவது நினைவு வந்ததுன்னா நீங்க டீச்சருக்கு சொல்லணும், அப்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. ஏன்னா அப்படித்தான் நீங்க பள்ளிக்கூடத்துல ஒரு பாடத்தை ஒரு டீச்சர் சொல்லி தரீங்க, டீச்சர் சொல்லி தந்து கொண்டிருக்கீங்க, நீங்க வேற ஏதாவது நினைவு வர்றது. இந்த மெடிடேஷனும் உங்களுக்கு பாடத்துல ஒருநிலைப்பட்டு கவனிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் டீச்சர் ஹெல்ப் பண்றதுக்காக தான் கேட்டுனான். சரியோ? அக்ஷயா, நீங்கள் என்ன பார்த்து கொண்டு இருந்தீங்களோ அல்லது உங்களுக்கு மூலம் வேற ஏதாவது போனதோ? பார்த்து கொண்டிருந்தேனா? இதுக்குள்ளேயோ ஆம். ஒரு சிந்திக்கல. இல்ல. அப்படி இருந்தா தான் நீங்கள் டீச்சர், ஒரு ஆசிரியர் டீச்சர் உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கீங்க, நீங்க அதை கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்பீங்க. டீச்சர் சொல்லி தரத அதாவது நீங்கள் உங்க டீச்சர் பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி தரீங்க, நீங்கள் இந்த 2 கண்ணை விட நீங்க இந்த இதுக்குள்ளதான் மூளையோட தொடர்பு இல்லையோ? இதுதான் கான்சென்ட்ரேஷன் இங்க இருந்து தான் போகுது. ஆனபடியா நீங்கள் இதைத்தான் சரிப்படுத்தினால் உங்களோட கான்சென்ட்ரேஷன் சரியா இருக்கும் இல்லையோ? என்னதுக்காக இந்த மெடிடேஷன் செய்யுது? எங்கட concentration என்ன செய்யறதுக்காக அமியோரை பண்றதுக்காக. சரி, உங்களை அதை இன்னும் நீங்கள் அதை வடிவா கவனிக்க பண்றதுக்காக உங்களோட பள்ளிக்கிற பாடத்தை. சரியோ? ஆனபடியா விருப்பம்னா நீங்க ஒரு 10 நிமிஷம் அப்படி இருந்து பாருங்க. நீங்க தொடர்ந்து இங்கேயே பார்த்து கொண்டிருக்க, நீங்க திங்க் பண்ணி பார்க்கலாம், இதுக்குள்ள நான் என்ன பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் என்ன பார்க்கலாம், மனசுல வெள்ளையா வரும், அப்படியே சின்ன ஒரு லைட் போற மாதிரி இருக்கும். அது கான்சன்ட்ரேஷன். டீச்சர் எல்லாம் அப்படி செய்து பார்த்துருக்கா. இப்ப நாங்க பகல்ல பார்த்ததெல்லாம் மேபி ஒரு வரும், அதுக்குள்ள ஒரு மரம் வரும். அப்படி நீங்க கொஞ்ச நேரம் இருந்து பாத்தீங்களா, ஒரு 10 மினிட்ஸ் அப்படி 15 மினிட்ஸ் அப்படி இருந்து பாருங்க. சரியோ? படுக்க முதல்ல அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். திவாஸ், இப்பவே உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்ல, மூவ் பண்ணி கொண்டு இருந்தால் கிளாஸ்ல கவனிக்கலாமோ? அப்ப ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் என்ன இருந்தது வீட்டுல இப்படி இருந்து அதுவும் ஒரு டெஹி மாதிரி நீங்க செய்யலாம். எனக்கு நான் இந்த வேலை பார்க்கணும் உள்ளுக்குள்ள எனக்கு வருதோ, ஏதாவது டீச்சர் சொல்றது போல வெளிச்சம் வருதோ, நீங்க ஒரு மரத்தை கற்பனை பண்ணீங்கன்னா நல்ல இலையோட வடிவா எல்லாம் வரும். அப்படி என்றைக்குதான் உங்களோட கான்சன்ட்ரேஷன் என்ன செய்யும்? படுக்கைக்கே நீங்க அப்படி திங்க் பண்ணி கொண்டு படுங்கோ, அப்படியே நித்திரையாயும் போடுவீங்க. அது டீச்சர் அனுபவத்தில் சொல்றேன். சில நித்திர வர இல்லைன்னு சொல்லி சொன்னால் அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு இதுக்குள்ளால பாருங்க, இந்த கண்ணுக்குள்ளால பாருங்க, பார்த்து கொண்டு அப்படியே நித்திரையா போடுவீங்க. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு இந்த 3வது கண் கன விஷயத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னத்துக்கு? கான்சன்ட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரே என்னத்துக்கு? நித்திரை ஹெல்ப் பண்ணும். மனம் வேற சிந்திக்காமல் காலமா ஒரு ஃப்ரெண்டோட சண்டை பிடிச்சீங்கன்னா அந்த சண்டை எல்லாம் வராமல் மறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு பகல்ல என்னவாவது உங்களுக்கு ஹாப்பி இல்லாத விஷயம் நடந்தால் அதை மறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்க அதை மறந்து போட்டு தான் இந்த 3வது கண்ணால பாக்குறீங்க இல்லையோ? அப்ப அந்த 3வது கண்ணால நான் அதை பார்க்க மாட்டேன் முயற்சியில பாத்தீங்களா, உங்களுக்கு பகல்ல நடந்த விஷயம் மறந்து போகும். மற்றது என்ன வரும்? அதாவது நீங்க கிரியேஷனோ இப்படி மரம் சிலர் அப்படி டொட்டா வரும், வெளிச்சமா வரும். அதுகளை நீங்கள் பார்க்க பகல்ல நடந்த விஷயம் முடிஞ்சு போடும், கான்சன்ட்ரேஷன் வரும், நித்திர. சரியோ? இவன் நீங்க இருந்துதான் செய்யணும் இல்ல, படுத்து நித்திர படுத்துக்கொண்டும் ஆடாம சேமல் அப்படியே பார்த்து கொண்டும் படுக்கலாம். அப்படி சரிஞ்சிருந்தாலும் அதை பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். நீங்க சரிஞ்சு படுத்திருந்தாலும் பார்க்கலாம். இண்டையும் செக் பண்ணி பாருங்க வீட்டுல. சரியா? எல்லாரும் செக் பண்ணி போட்டு அடுத்த கிழமை டீச்சருக்கு வந்து சொல்லுவாங்க. அப்படி நீங்க ஒவ்வொரு இரவும் செய்ய பழகினீங்களா உங்களுக்கு ஒரு அமைதியா, நல்ல வடிவா, சாந்தமா, ஒரு உறுதியா இருப்பீங்க. சரியோ? சரி, அப்ப இப்ப என்ன படிச்சு கொண்டிருக்கிறோம்? திருக்குறள்ல வாழ்த்து. நீங்க படிக்க போறது எந்த குறள்? எத்தனையாவது குறள்?
ஒன்பதாவது ஒன்பதாவது குறள். சபரி எத்தனையாவது குறள்? ஆடாமல் அசையாமல். ஒன்பதாவது குறள். வடிவா கேளுங்க. டீச்சர் சொல்லித்தாரன். கோளில் பொறியின் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை. யாரும் கதைக்க கூடாது. சரியோ சபரி? நிமிர்ந்திருக்க வேணும், அங்க இங்க பாக்குறது இல்லை. சரியோ? அக்கா இன்னும் திருப்பி கட்டிட்டு சொல்றேன். கோளில் பொறியின் அல்லது பொறியின் என்று சொல்லலாம். கோளில் பொறியின் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை. இது யாருக்கும் சில வேளை பாடமாய் இருக்கலாம். பாடமா இருக்கும் யாருக்காவது? சரி, பரவாயில்லை. இதைத்தான் நீங்கள் என்ன செய்ய போறீங்கள்? பாடமாகி சொல்ல போறீங்க. அப்ப கேளுங்க. இப்ப கோளில் பொறியின் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை என்றால் கேளுங்க. கோளில், அதாவது அதுக்கு முதல் டீச்சர் சொல்றேன், இதன்படி சொல்லாமல். சரியோ? கேளுங்க. கடவுளுக்கு 8 குணங்கள் இருக்கா? கடவுளுக்கு எத்தனை குணமாக இருக்கு? இதைத்தான் சொல்லப்படுது. கோளில் பொறியின் குணமிலவே எண் குணத்தான். எண் குணத்தான் என்றது யார்? எண் குணத்தான் சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. எண் குணத்தான்ன்றது யார்? அந்த 8 குணங்களும் என்னன்னு சொல்றேன், வடிவா கேட்டு போட்டு உங்களுக்கு திருப்பி சொல்லிடுமாடா, டீச்சர் சொல்லுங்க. சரியோ? முதலாவது பாரு, கோபப்படப்படாது. கிருஷியா அம்மாட்ட சொல்லுங்க, இங்க கிளாஸ் நடக்குது. சரியோ கிருஷியா? கிளாஸுக்கு வந்துட்டு கதைக்க கூடாது இல்லையோ? சரி, வடி ஒரு நேரம் கதைக்க கூடாது. வீட்டுல யாரும் சத்தம் அப்படியான இடத்துல நீங்க வந்துருக்கணும். இப்ப டீச்சர் பேசி டீச்சர் சொல்லித்தர விஷயம் பேசி சொல்லித்தர முடியுமோ? வலிக்குன்னா சத்தம் கேக்குது. கேட்டோம்னா டீச்சர் இந்த மைண்ட் வேலை செய்யுமோ? வேலை செய்யுமோ? கொட்டாய் விடலாமோ கிளாஸ்ல? இல்லையா தோப்பு காரணம் தான். வரைக்குள்ள உஷாரா வந்திருக்க வேணும். கைய டீச்சர் சொன்ன போல இப்படி வச்சுட்டு இருங்கோ. கொட்டாய் விடக்கூடாது. சரியோ? அப்ப நீங்க பாருங்க, சத்தம் போட்டோம்னா டீச்சர் எல்லாம் மறந்து போடுவா. ஆனபடியா அங்கேயும் சத்தம் வர கூடாது. சரி, திருப்பி தொடங்குவோம். கிருஷியா என்ன சொன்ன டீச்சர்? கோளில் பொறியின் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று சொல்லி சொன்னால் வழியா கேளுங்கோ. கடவுளுக்கு எத்தனை குணங்கள் இருக்கு? 8 குணங்கள். அதுல முதலாவது குணம் என்ன? கடவுள் டீச்சர் சொல்றேன் என்னன்னு கேட்டுட்டு டீச்சரை பதில் சொல்லுவோம். கேளுங்க. ஏன்னா இப்ப டீச்சர் கேள்வி கேட்டா தானே உங்களுக்கு அதோட பதிலுக்கு விளங்கும். சரியோ? சரி, கடவுள், அதாவது கடவுளுக்கு 8 குணம் இருக்கு. எத்தனை குணங்கள் இருக்கு? 8 குணம். அதுல முதலாவது குணம் கோபப்படக்கூடாது. கடவுள் கோபப்படுவாரோ? கடவுள் எல்லாத்தையும் இயக்குறவர். சரியோ? இந்த சூரியன் அந்தந்த நேரம் வருது, மழை அந்தந்த நேரம் வருது, பயிர்கள் எல்லாம் வளருது, நாங்கள் மனுஷர்கள் எல்லாம் பேபியா பிறக்கிறோம். அப்ப எத்தனை வேலை கடவுள் செய்கிறார். இந்த இயற்கை சக்தி கணக்க வேலையில செய்துறோம். அதால நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையோ? ஒவ்வொரு நாங்கள் எல்லாரும் பாருங்க, நாங்க டீச்சர் பேச நீங்க கேக்குறீங்க. அதாவது சயின்டிஸ்டா கண்டுபிடிச்சது இல்ல. அப்ப உங்களுக்கு தெரியுமா, நான் டீச்சர் கதைக்கு நீங்கள் கேக்குறீங்க, யோசிக்கிறீங்க. அதை யாரும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சவையோ? இல்ல. அப்ப எங்களுக்கு தெரியாத ஒரு சக்தி இருந்து அதைத்தான் எங்களை எல்லாம் இப்படி செய்ய வச்சு கொண்டிருக்கு இல்லையோ? அப்ப அந்த 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 சக்தியை தான் நாங்கள் என்னென்று பேர் சொல்லி கூப்பிடுறோம்? கடவுள். கடவுள். அந்த கடவுள் இவ்வளவு எல்லாத்தையும் செய்யற கடவுளுக்கு
எவ்வளவு கோபம் பெறணும் யோசிச்சு பாருங்க. அந்த கடவுளுக்கு எவ்வளவு கோபம் பெறணும் இல்லையோ? ஓம் ஏன் அவர் கோபப்பட்டால் மனுஷர் பிறக்க மாட்டான், மழை பெய்யாது கோபப்பட்டால் கடவுள். சரியோ? விளங்கிச்சோ? ஓம் அப்ப அதால கடவுள் எந்த எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த இயற்கையான சக்தி கோபப்படாது. அதான் சொல்லி நம்ம சுனாமி என்று பெரிய அலையல் வந்தால் கடவுள் கோபப்பட்டுட்டாருன்ற அர்த்தம். இயற்கை கோபப்பட்டுட்டு அந்த எனர்ஜி கோபப்பட்டுட்டு அப்படி எனக்கு என்ன வரும்? அழிவு வரும். ஏன்னா ஓம் அப்படியா நாங்கள் கடவுள் ஒரு காலமும் கோவப்பட மாட்டார். அதெல்லாம் எல்லாம் இயற்கையா நடந்து கொண்டிருக்கும் இல்லையோ? ஓம் அதே போல நீங்களும் கோவப்படக்கூடாது. கோவப்பட்டால் நம்மளால படிக்க இயலாது, கான்சென்ட்ரேட் பண்ண இயலாது. அதால கடவுளுக்கு கோபம் பிடிக்காது. ரெண்டாவது கோபம் வராட்டில் எங்களை இந்த உயிர்கள்ல மீது இருக்கிற அன்பு இருக்கிறபடியா தான் என் கடவுள் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார். அப்ப அப்ப கடவுளுக்கு என்ன இருக்கு? எல்லாருலயும் அன்பு இருக்கு. அன்பு அப்ப நாங்களும் எல்லாரோடையும் என்ன செய்யணும்? வெறுப்பு இல்லாமல் எல்லாரோடையும் அன்பா இருக்கணும். அன்பா இருக்க வேணும். அப்ப இப்ப டீச்சர் கேட்க போறேன், 8 குணமும் கடவுள்கிட்ட இருக்கிற என்ன குணம் அது உங்களுக்கு இருக்க வேணும். அடுத்ததாக அன்பா நாங்கள் எல்லாரோடையும் இருந்தால், கோபப்படாமல் எல்லாரோடையும் அன்பா இருந்தால் நாங்க எப்படி இருப்போம்? கவலையா இருப்போமோ சந்தோஷமா இருப்போமோ? சந்தோஷமாக சந்தோஷமா இருப்போம். அப்ப கடவுள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறார். அந்த 8 குணங்கள்ல முதலாவது என்ன? கடவுள் கோபப்பட மாட்டார். இரண்டாவது அன்பா இருப்பார். மூன்றாவது சந்தோஷமா இருப்பார். சந்தோஷமா இருப்பார். நீங்கள் பாருங்க, கேளுங்க, நீங்க சந்தோஷமா இருந்தால் உங்களுக்கு பயம் வருமோ துணிவு வருமோ? துணிவு. நீங்க எல்லாரோட அன்பா சந்தோஷமா இருந்தா நீங்க துணிவா ஒரு விஷயத்தை செய்வீங்க. அப்ப இறைவன் எப்பவும் அப்படியானவர், வீரமானவர், துணிவானவர். துணிவாக அப்ப அந்த 8 குணங்கள்ல 4 விஷயம். இப்ப 4 குணங்களும் ஞாபகத்துல இருக்கோ டீச்சர் சொன்னது? அடுத்தது நீங்க துணிவா இருந்தால் அடுத்தவன் உங்களை ஐஷா நீங்க கூடாத பிள்ளை, ஐஷா நீங்க நல்ல பிள்ளை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கவலை வருமோ சந்தோஷம் ஏதாவது வருமோ? நீங்க துணிவா இருக்கிறீர்கள், சந்தோஷமா இருக்கிறீர்கள், எல்லாரோட அன்பா இருக்கிறீர்கள். ஐஷா கூடாத பிள்ளைன்னா கோபம் வருமோ உங்களுக்கு யாரும் சொன்னா? இல்ல. நல்ல பிள்ளைன்னு சொன்னாலும் அதை பற்றி கவனிக்க மாட்டார் கடவுள். அதாவது இவ்வளவு எல்லாம் செய்கிறாரே கடவுள் என்று சொல்லி போட்டு நாங்கள் கடவுளுங்களை தந்திருக்கிறாரு போழ்ந்தாலும் கடவுளுக்கு ஒன்றும் இல்லை. அதே போல சில சுனாமி வருது, இன்றைக்கு எங்களுக்கு மழை வெளியில போகணும், மழை பெய்யுதுண்டா, இந்த மழை வந்திருக்குன்னு நாங்க திட்டுவோம் இல்லையோ? இவன் வெளியில போகணும்னா கடும் குளிரா இருந்தா இன்றைக்கு சரியான குளிரா இருக்கு, வெளியில போக இல்லாம இருக்கு, இந்த வெதரே இப்படி இருக்குன்னு நாங்க திட்டுவோம் இல்லையோ? அப்ப அந்த வெதரை தந்த கடவுள் கோவிப்பாரோ? இல்ல. அப்ப நாங்க அதாவது திட்டுறோம், இந்த மழையே இப்ப வருதுன்னு நாங்க திட்டினால் கடவுள் அதால கவலைப்படுவாரோ? ஆனா இன்றைக்கு நல்ல காலம், நல்ல வெயில், நாங்க சினோவுன்னா ஸ்விம்மிங்கு போகலாம் என்று சந்தோஷப்படுறீங்களா போல கடவுள் சந்தோஷப்படுவாரோ? சந்தோஷப்படுவாரோ? சந்தோஷப்பட மாட்டார். அவர் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டிருப்பார். மழை பெய்ய வேண்டிய நேரத்துல மழையை பெய்ய வச்சு வெயில் வர வைப்பார். அதாவது அவர் நீங்கள் எனக்கு வெயில் வேணுமெண்டா போல வெயில் தரவும் மாட்டார். அதே போலதான் நீங்களும் உங்களை யாராவது திட்டினாலும் அல்லது சந்தோஷமா உங்களை கெட்டிக்காரி என்று புகழ்ந்தாலும் நீங்கள் அதை பற்றி என்ன செய்யக்கூடாது? உங்களை பற்றி நல்ல பிள்ளை என்று சொல்லி சொன்னாலும் அளவுக்கு மிஞ்சி சந்தோஷப்படுறது சரி, அளவுக்கு மிஞ்சி என்று சொல்லி சந்தோஷம். அதே போல உங்களை பேசினால் என்ற அளவும் கூடாது. அப்ப அப்ப நாங்க எப்படி இருக்கணும்? சமநிலையா இருப்பார் கடவுள். எப்படி இருப்பார்? சமநிலை. சந்தோஷப்படவும் மாட்டார், துக்கப்படவும் மாட்டார், ரெண்டையும் ஒரே மாதிரி. அப்ப நாங்களும் அதை கடவுள் எடுக்கணும்னா நாங்களும் அதே போல இருக்க வேணும்ன்றதைத்தான் நாங்கள் பார்க்கணும். விளங்கிச்சோ? சந்தோஷம் துக்கம் இரண்டையும் என்ன மாதிரி கருதுவார் இறைவன்? மாதிரி சமமாக கருதுவார். விளங்கிச்சோ?
ஓம் சரி, ரிதீஷ் இருட்டா இருக்கு. அடுத்தது பாசம். அதாவது உங்களுக்கு வா இந்த பென்சில் வடிவா இருக்குது, நான் இந்த பென்சிலை அப்படியே வாங்கவே வேணும் என்று சொல்லி அதுல ஒரு பற்று வைப்பீங்களோ? ஓம் இது வாங்கித்தான் வாங்கியே தீர வேணும் அப்படின்னு ஒரு பாசம் வைப்பீங்களோ? இல்ல. 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 சரி, இது நல்லது, கிடைச்சா நல்லது என்று கூட நாம பேசாம இருப்போம். சரியோ? கிடைக்காம விட்டால் அதே தியானத்திலே இருக்க மாட்டோம். அதாவது இதுல ஒரு பற்று வைக்க மாட்டோம். பிற பொருள்கள் மீது எங்களுக்கு பற்று வைக்க மாட்டோம். பற்று வைக்கக்கூடாது. கிடைச்சா சந்தோஷம், கிடைக்காமட்டால் போகட்டும் என்று சொல்லி பற்று இல்லாமல் இறைவன் இருக்காரா. உங்களுக்கு கூட இதுல பாசம் பற்று வந்தா தான் இந்த பென்சில் வாங்கணும் என்று ஒரே கவலைப்படுவீங்க இல்லையோ? இது ஐபோன் இருக்கு, சரி வந்தா ஓகே, அதாவது அதை பயன்படுத்தினா இல்லையா போகட்டும் என்று போட்டு பற்று இல்லாம இருக்கணும். விளைஞ்ச ஒரு பொருள் அப்படி யார் இருப்பார்? அப்படி யார் இருப்பார்? அதோட இப்படி நீங்கள் இருந்தால், இதுதான் ஒரு தியானமா இருந்தால், இது வாங்கியே திரவணம் என்று தியானமா இருந்தால் உங்களோட மூளை வேலை செய்யுமோ? இல்ல. இல்ல. ஏன் படிக்க போயிருந்தாலும், நீங்கள் படிக்க போயிருந்தாலும் டீச்சர் வகுப்புல இப்படி வந்து இருந்தான்னு உங்களோட யோசனை எங்க போகும்? நான் இதை வாங்க இல்லையே, நான் இதை எப்படியோ வாங்கி போட்டே ஆகணும்னு சொல்லி சிந்தனை முழுது எங்க போகும்? பென்சிலோ பேனிலையோ போன்லயோ தான் போகும் இல்லையோ? அப்ப அதில நீங்க பற்ற விட்டால், பற்று இல்லாமல் வச்சா, பற்று என்றால் என்ன? பாசம். பற்று என்றால் என்ன? பூ விருப்பம், விருப்பம். அதை பற்றி வைக்கக்கூடாது, விருப்பப்படக்கூடாது. வந்தா ஓகே, வராட்டி போட்டு போட்டு பேசாமல் இருக்கணும். இருந்தால்தான் உங்களுக்கு என்ன வரும்? கடவுள் இன்டெலிஜென்டா இருப்பார். இன்டெலிஜென்டா இருந்தா தான் இந்த உலகத்தை படைச்சவர். இன்டெலிஜென்டா இருந்தபடியாதான் இந்த உலகம் உலகம் படைக்கப்பட்டிருக்கு. ஏன் அடிக்கடி ஓஃப் பண்றீங்களா பூ பாரித்? திருப்பி டீச்சருக்கு ரிவ்யூ பண்றேன்னு என்னத்த 5 எத்தனை குணங்கள் சொன்னாங்க? 8. யாருக்காவது கொஞ்சமா சொல்றதுக்கு ஞாபகத்துல இருக்கும்? முயற்சி செய்ய போறீங்கள். 8 குணம், இறைவன் 8 குணம் இருக்கு. சொல்லுங்க. முதலாவது குணம் சொல்லுங்க, பேரை சொல்லி போட்டு சொல்லுங்க. நீங்க இருட்டுக்கே இருக்கிறீர்கள், டீச்சருக்கு தெரியவே இல்லை. நீங்க ஒரு லைட்டை போட்டுட்டு வந்திருக்கோம். சொல்லுங்க ரிதேஷ், சொல்லுங்க முதலாவது. யாராவது சொல்லுங்க. தருஷ்மன் சொல்லுங்க. கோபம். எக்ஸலன்ட். கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. கோபப்படக்கூடாது. எக்ஸலன்ட், வடிவாக அமைச்சிட்டீங்க. கோபப்படக்கூடாதுன்னு ஒன்று வந்தால் மிச்சம் அப்படி உங்களுக்கு வரும். அடுத்தது எது? பாசம். ஆரிஷா சொல்லுங்க. அன்பு. கோபப்படாது எங்களுக்கு என்ன வரும்? அன்பு. கடவுள் அன்பு. கடவுள் எல்லா உயிர்களிலும் அன்புள்ளவர் என்று சொல்லுவோம். முதலாவது என்ன? கடவுள் யார் மீதும் கோபப்பட மாட்டார். இரண்டாவது என்ன? கடவுள் எல்லார் மீதும் சகல உயிர்களிலும், நாயில, பூனையில, எண்ணத்திலே, குதிரை, யானை, எல்லா உயிர்களிலும் கடவுள் அன்பா இருப்பார். எல்லா உயிர்களையும் படைச்சது யார்? கடவுள். அன்பா இருப்பார். அப்படி அன்பா இருந்தால் எப்படி இருப்பார் கடவுள்? பாசமாக. பேர சொல்லுங்க. யாராவது ஐஷா. சந்தோஷமா சரியோ? கோபப்படாமல் அன்பா இருந்தால் கடவுள் எப்பவும் சந்தோஷமா இருப்பார். அந்த இயற்கையாதான் உங்களுக்கு பார்க்க சந்தோஷமா, இயற்கையை நீங்க போய் பார்த்தால் உங்களுக்கு சந்தோஷம் வருது. ஏன்? அந்த இயற்கை சந்தோஷமான வடிவம் இல்லையோ? இறைவன் எப்படியான வடிவம்? சந்தோஷமாக இருப்பார். அடுத்தது என்ன? நாலாவது சபரி சொல்லுங்க. தருஷ்மன் சொல்லுங்க, அப்புறம் சபரி. எல்லாரும் தருஷன் பாசம். இல்ல, நீங்க சொல்லுங்க பூ. இல்ல, பாரித் சொல்லுங்க. வீரம். வீரமா இருப்பார். என்ன? கோபம் இல்ல, எல்லா உயிர்களிலும் அன்பா இருக்கிறார். என்ன? கடவுள் எப்பவும் சந்தோஷமாக சந்தோஷமாக மலர்ந்த முகம்,
அப்படி இருக்கேக்க அவருக்கு என்ன வரும்? கடவுள் வீரம் வீரம் துணிவு வீரம் துணிவு வரும். அப்ப அப்படி கடவுள் துணிவு, அதாவது அவர் ஆற்றல் மிக்கவர். எப்படின்னு சொல்லலாம் கடவுளை? ஆற்றல். துணிவு சொல்றது ஆற்றல் மிக்கவர். என்ன சொல்றது? ஆற்றல் ஆற்றல் மிக்கவர் ஆற்றல். அதாவது வரம்பில் ஆற்றல். அவருக்கு எப்படி? அதாவது உங்களால கல்குலேட் பண்ண கடவுள் எப்படிப்பட்ட ஆற்றல் இருக்குண்டு? இல்ல இல்ல. அவர் ஞான ஊனம் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார், இந்த உலகத்தை படைச்சிருக்கிறார், கடலை படைச்சிருக்கிறார், எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார். அப்ப வரம்பில்லாத limité, hein, c'est quoi? Limité, illimité. Intelligent. என்ன? அப்ப ஆற்றல் மிக்கவர். அடுத்தது என்ன? இப்படி எல்லாம் ஆற்றல் எல்லாம் இருக்கிறபடியா என்ன அவருக்கு? அவர்ல கட்டித்தனம் இருக்கு. அப்ப மற்றவதான் அவரை கட்டிக்காரன்னு சொல்லணும் கடவுளை. இல்ல. இல்ல கடவுள் புகழ்றதையோ கேள்றதையோ அவர் அதை பற்றி யாரும் அவரை புகழ்ந்தாலும் அவரை கடவுளை கூடாது, கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் கடவுள் அதை பற்றி சிந்திப்பாரோ? இல்ல. அதுக்கு பிறகு என்ன? அதுக்கு பிறகு பாசம் பாசம் அப்படி மற்றவே ஒன்றுமே சொல்றதை பற்றி ஐநோம் கேர் போட்டு கடவுள் இருக்கிறார் என்றால், கடவுள் இல்ல சொன்னால் அவருக்கு என்ன? அதாவது பாசம் இருக்கோ பற்றிருக்கோ? இப்படி இதெல்லாம் வாங்கணும் அப்படி இப்படி என்று பாசம் இயல்பாகவே அவருடைய கடவுளுக்கு பாசம் பற்றண்டு என்றால் தந்த கடமையை செய்கிறார். தந்த கடமையை செய்கிறார். கடவுள் என்ன கடமை? என்ன? கிரியேஷன். இந்த உலகத்தை படைச்சு உயிர்களை படைச்சு அந்த உயிர்களை காக்குறது இல்லையோ? அதே போல இதையும் டீச்சர் சொல்றேன்னா இது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அது இருக்கு. எங்களுடைய கடமை என்ன? எங்களோட கடமையை செய்யணும். உங்களுக்கு என்னென்ன கடமையோ அதை செய்யணும். இப்ப உங்களுக்கு என்ன கடமை? அப்பா அம்மான்னு சொல்லிக்கிட்டு பள்ளிக்கூட பாடங்களை படிச்சு தேவையான நேரத்துல விளையாடி தேவையான நேரத்துல வெளியில போய் எல்லாம் கட்டும் ரைட்டா செய்யறது. சரியோ? பாசம் இதுதான் வேணும் அதுதான் வேணும் என்று அடம் பிடிக்காம இல்லையோ? அதுதான் பாசமின்மை. அதுக்கு பிறகு பாசமின்மையா நீங்க உங்களோட வேலையை செய்யக்குள்ள உங்களோட படிப்பையை தொடர்ந்து செய்யக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யும்? அதாவது புத்தி கூர்மை உங்களுக்கு வளர்ந்து கொண்டு இருக்கு. புத்தி அதாவது இன்டெலிஜென்ஸ் வளரும். என்ன செய்யும்? நடக்கும். அப்ப இந்த 8 குணங்களும் தான் இறைவன்கிட்ட இருக்கு. இந்த 8 குணங்களும் கடவுள்கிட்ட அந்த கடவுளை வடிவாக்களும் ஆடாமல் அசையாமல் இனிமேதான் சொல்ல போறோம். அந்த கடவுளை நாங்க என்ன செய்ய வேணும்? இப்பவும் கும்பிட வேணும். ஒரு பொருள் உங்களுக்கு வாங்கி தந்தால் ஒரு ஆள் உங்களோட பர்த்டேக்கு பொருள் வாங்கி தந்தா நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்க. என்ன செய்யறீங்க? தேங்க்ஸ் என்று நன்றி சொல்றீங்க. அப்ப எங்களெல்லாம் படைச்சு இங்க பரிசா பார்க்க வேணும். அப்ப இந்த உலகத்தை எல்லாம் படிச்ச இறைவனை நாங்கள் என்ன செய்ய வேணும்? நன்றி சொல்ல வேண்டும். கும்பிட வேணும். அந்த கண்ணால கடவுள்ல பார்க்க வேணும்டா. இந்த இயற்கையா இப்ப கோயிலுக்கு தான் போய் கடவுளை பார்க்கணும் இல்ல. இந்த இயற்கையில போய் சூரியனை பார்க்க கூடாது. நேர அதாவது சூரிய வெளிச்சம் வர்ற இடத்துல பூக்களை பார்த்து வடிவா கடவுளை கும்பிடலாம். ஒரு பூங்காவில போய் ஆற்றங்கரைக்குல போய் கடவுளை நாங்கள் கோயில்ல போய் கும்பிடலாம். எல்லா இடமும் என்ன செய்யணும்? கடவுளை கும்பிடணும். எழக்கூடிய நேரத்துல பக்தி பாட்ட காதால கேட்கலாம். எழக்கூடிய நேரத்துல இப்படி நல்ல விஷயங்களை பேசலாம், தேவாரங்களை பேசலாம் வாயால. சரியோ? வேற என்ன செய்யலாம்? கண் காது மூக்கால என்ன கூடாத விஷயங்களை மணக்கலாமோ? இல்ல. நல்ல மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய மாசங்களை மட்டும் மூக்கால செய்யணும். 5 பொறிகள் அதைத்தான் சொல்லப்படுது. என்னது? கோளில் பொறியின் குணமிலவே வெண்குணத்தான் தாளை வணங்கா தலை. அதாவது இந்த எல்லா தாளும் காலால் என்றாலும் என்னென்றாலும் கடவுள் அதாவது நல்ல விஷயங்களை செய்யணும். அப்படி நாங்கள் கடவுளை கும்பிடாத இந்த கை இருந்தும் எங்கள் இந்த கையால கை இருந்து பிரயோசனம் இல்லை. சரியோ? இந்த கை இருந்தும்
பிரயோசனமில்லை. கண்ணாலை நல்ல விஷயங்களை பார்க்காம விட்டால் இந்த கண்ணாலை கடவுளை நாங்கள் எங்கேயாவது கோயில்ல போய் பார்த்தோம், எங்கேயாவது கும்பிடாம விடுறோம். கோயில்ல போய் நாங்க வெளியில கச்சானம் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியில நின்றுட்டு வரலாமோ கோயில்ல? இல்ல. கோயிலுக்கு போனால் கோயிலுக்குள்ள போய் கடவுளை கும்பிட்டுட்டு தான் நீங்க வெளியில வந்து என்னவாவது செய்யும். ஓகே திவாஸ் நினைந்திருக்கோம். கோயிலுக்கு நீங்க போறீங்கன்னா என்ன செய்யணும் உடனடியா? கும்பிடாமல் போய் கச்சானம் வாங்கி கொண்டு வெளியில நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறதால அது எங்களுக்கு கண்ணிருந்தும் பிரயோசனம் இல்ல, காதிருந்தும் பிரயோசனம் இல்ல, கையிருந்தும் பிரயோசனம் இல்ல. தலையை இப்படி குனிஞ்சு வணங்காமல் விட்டாலும் இருக்கிற தலையால இல்லை. இதுதான் இந்த குறள். இப்ப விளங்கியிருக்கும் எல்லாருக்கும். அப்ப இந்த கருத்தை டீச்சர் கடன் ஆயிட்டா சின்ன நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கு. அடுத்த விருப்பமான இந்த பெண் குணங்களை நீங்க அதை விட்டு விடுங்க. உங்களுக்கு நல்ல விஷயம். சரியா? என்ன செய்து நீங்கள் வாட்ஸ்அப்ல பெண் குணங்களையும் என்ன சொல்லுங்கள்? கடவுள் கோவப்பட மாட்டார், கடவுள் எல்லார் மீதும் அன்பாக இருப்பார். இல்லையா? கேளுங்க டீச்சர் சொன்னதையா. கடவுள் எப்போதும் சந்தோஷமாக இருப்பார், கடவுள் எப்பவும் துணிவானவர், கடவுள் புகழை விரும்ப மாட்டார், கடவுள் எதன் மீதும் பாசம் பற்றி வைக்க மாட்டார், கடவுள் எப்பொழுதும் புத்தி கூர்மை உள்ளவர் என்று நீங்க சொல்லுவீங்க. சரியோ? இதையும் விடுங்க, இதை புரிம்பா விடுங்க. இது உங்களுக்கு தேவை வாழ்க்கையில. அப்ப வடிவா கேளுங்க, நீ கருத்து சொல்றேன் கேளுங்கோ. இப்படி எண் குணங்களை உடைய இறைவனை நாங்கள் வணங்காமல் விட்டால் தலை போன்ற உறுப்புகள், தலை கை கால் போன்ற உறுப்புகள் இருந்தும் அவை பயன் அற்றவை. வழங்கிச்சு தானே என்னண்டு? நன்றி, வணக்கம் பிள்ளைகள்.